காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. அருமையானவர்களே, கடந்த சில நாட்களாக உலகத்தின் முடிவும் இயேசுவின் இரண்டாம் வருகையும் என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் கற்று வருகிறோம். கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எல்லோரும் இப்பொழுது வாழக்கூடிய காலம் என்னவென்றால் கிருபையின் காலம். மாரநாதா, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று ரகசிய வருகை, அதன் பிறகு பகிரங்க வருகை. இந்த ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவரோடைய கூட ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அதன் பிறகு 7 வருட உபத்திரவ காலம் என்கிற ஒரு காலகட்டத்திலே ஜனங்கள் எல்லாரும் தள்ளப்படுவார்கள். இந்த 7 வருடங்களில் தேவனின் கோபாக்கினை என்கிற தலைப்பிலே இன்று நாம் சத்தியத்தை தொடருவோம். இந்த 7 வருடங்களில் தேவனுடைய கோபாக்கினை பூமியின் மேல் ஊற்றப்படும். ரோமர் 1 அதிகாரம் வசனம் 18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கலாம். 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள் என்ற வரிசையில் தேவனுடைய கோபாக்கினை பூமியின் மேல் வெளிப்படுத்தப்படுகிறது. யோவானுக்கு தேவன் காண்பித்த தரிசனத்தை அவர் அப்படியே நிகழ்காலத்தில் எழுதியிருக்கிறார். அதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். 7 முத்திரைகளை பற்றி வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் முதல் 17 வசனங்களிலும் 8 அதிகாரம் முதல் வசனத்திலும் நாம் படிக்க முடியும். முதலாவது முத்திரை என்னவென்றால், வெள்ளை குதிரையில் வில்லை பிடித்தவனாக ஒருவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவனாக புறப்பட்டான். இரண்டாவதாக, சிவப்பு குதிரையில் அமர்ந்தவனுக்கு பூமியிலே சமாதானத்தை எடுத்து போடும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மூன்றாவது முத்திரை, கருப்பு குதிரையில் அமர்ந்தவன் ஒரு தராசை பிடித்திருந்தான். பூமியிலே பஞ்சத்தை கொண்டு வரும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நான்காம் முத்திரை, மங்கின நிற குதிரையில் அமர்ந்திருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் பின்தொடர அவன் கிளம்பினான். பூமியில் காற்பங்கு ஜனங்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
ஐந்தாம் முத்திரை. பரலோகத்தில் உள்ள பலிபீடத்தின் கீழ் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் காணப்பட்டது. அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. ஆறாவது முத்திரை. பூமி அதிர்ந்தது, சூரியன் கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போலானது, நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தது, வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போல விலகியது. ஏழாவது முத்திரை. பரலோகத்தில் அரை மணி நேர அமைதல் உண்டானது. அருமையானவர்களே, மனித குலத்தின் மீது இதுவரை நடந்திராத தேவ நியாய தீர்ப்பு வர இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை மனிதர் மேல் கொட்டப்பட்ட படப்போகிற நேரம் நெருங்கிறது நிமித்தம் ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் உள்ள எதிர்பார்ப்பையே இந்த அமைதி குறிக்கிறது. அதன் பின் தேவனுடைய ஊழியக்காரராகிய 1,44,000 பேருக்கு நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை இடப்பட்டது. இவர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் இருந்து கோத்திரத்திற்கு 12,000 பேராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக முதலாவது 7 முத்திரைகளை பற்றி படித்தோம். அடுத்தது 7 எக்காலங்களை பற்றி படிப்போம். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரையிலும், வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2, வசனங்கள் 13 முதல் 15 வரையிலும், வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15வது வசனத்திலும் இந்த 7 எக்காலங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த 7 எக்காலங்கள் என்ன என்று சொல்லி இப்பொழுது பார்ப்போம். முதலாவது எக்காலம். இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் பூமியில் கொட்டப்பட்டது. மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று. இரண்டாவது எக்காலம். அக்கினி மலை ஒன்று சமுத்திரத்தில் போடப்படுகிறது. 1/3 பங்கு சமுத்திரம் இரத்தமாகிறது. சமுத்திரத்தின் ஜீவராசிகள் 1/3 பங்கு சாகிறது. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாகிறது. மூன்றாவது எக்காலம் ஊதும்போது 8 எனப்படும் நட்சத்திரம் தீவட்டி போல் எரிந்து ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. தண்ணீரில் 1/3 பங்கு எட்டி போல கசப்பாயிற்று. அநேக மனுஷர் செத்து போனார்கள். நான்காவது எக்காலம் ஊதும்போது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் 1/3 பங்கு சேதப்பட்டு இருள் அடைந்தது. பகல் இரவு 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. ஐந்தாவது எக்காலம் ஊதும்போது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் பூமியில் விழுந்தது. பாதாள குழியின் திறவுகோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நட்சத்திரம் ஒரு தேவதூதனாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பாதாள குழியிலிருந்து தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமையுட வெட்டுக்கிளிகள் கிளம்பின. தேவனுடைய முத்திரை தரித்திராதவர்களை 5 மாதங்கள் வேதனைப்படுத்தும்படி அந்த வெட்டுக்கிளிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆறாவது எக்காலம் என்னவென்றால், அபிப்ராத்து நதியண்டை, அதாவது யூப்ரட்டிஸ் ரிவர் பக்கத்திலே கட்டப்பட்டிருந்த 4 தூதர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். மனுஷரில் 1/3 பகுதியினரை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். இதை நாம் வெளிப்படுத்தல் 9 வசனம் 15 படிக்கிறோம். ஏழாவது எக்காலம் ஊதும்போது வெளிப்படுத்தல் 11:15 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அருமையானவர்களே, நாம் அடுத்ததாக கற்றுக்கொள்ள இருப்பது தேவனின் 2 தீர்க்கதரிசிகளை பற்றி. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே கூறப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 12 வரையிலும் படித்து பார்த்தால் இந்த 2 தீர்க்கதரிசிகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள முடியும். 6ஆம் எக்காலத்துக்கும் 7ஆம் எக்காலத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் 2 தீர்க்கதரிசிகள் 1260 நாட்கள் பூமியில் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த 2 தீர்க்கதரிசிகளும் 7ஆம் எக்காலத்திற்கு முன்பாக கொல்லப்படுவார்கள். இவர்கள் 3½ நாட்கள் வீதியிலே கிடப்பார்கள். அவர்களை யாரும் கல்லறையில் வைக்க மாட்டார்கள். பூமியில் குடியிருக்கிறவர்கள் அந்த 3½ நாட்கள் அவர்களுடைய உடல்களை பார்ப்பவர்கள் என்று வெளிப்படுத்தல் 11:9 வாசிக்கலாம். எங்கோ கிடக்கின்ற உடல்களை உலகின் மறுபக்கம் இருப்பவர்கள் எப்படி பார்க்க முடியும் என்பது 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சாத்தியமில்லாத காரியமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற செயற்கைக்கோள், இணையதளம், நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் யூடியூப் போன்ற காரியங்கள் இது சாத்தியம்தானே. மேலும் அவர்கள் மரித்தது நிமித்தம் சந்தோஷப்பட்டு
பூமியின் குடிகள் ஒருவருக்கொருவர் வெகுமதிகள் அனுப்புவார்கள் என்று வெளிப்படுத்தல் 11:10 வாசிக்கலாம். இன்றைக்கு அமேசான், ஸ்னாப்டீல், பிளிப்கார்ட் மூலம் பரிசுகள் பிறருக்கு அனுப்புவது எவ்வளவு எளிதாகி இருக்கிறது. இதுவும் 30 வருடங்களுக்கு முன்பாக சாத்தியம் என்று நம்பியிருக்கவே மாட்டோம். இன்றைக்கு உள்ள விஞ்ஞானம், அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சிகளை வேதம் எவ்வளவு அழகாக முன்னறிவித்துள்ளது. அருமையானவர்களே, 3 நாட்களுக்கு பின் அவர்களை தேவன் உயிரோடு எழுப்ப அவர்கள் மேகத்தில் ஏறி வானத்திற்கு போவார்கள். அதன் பின் 7ஆம் எக்காலம் ஊதப்படுகிறது. வெளிப்படுத்தல் 11:15 நாம் படிக்கிறோம், வானத்தில் பிரதான தூதன் மிகாவேலுக்கும் வலு சர்ப்பமாகிய சாத்தானுக்கும் யுத்தம் நடந்து சாத்தான் பூமியில் தள்ளப்படுவான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 9 வரையிலும் நாம் படிக்க முடியும். அதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்றால் உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்திலே யூதர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கடைசி கால நிகழ்வுகளை குறித்து தன்னுடைய சீஷரிடம் பேசும்போது மத்தேயு 24:16 வசனத்திலே இவ்வாறாக சொன்னார், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்றார். எந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி அவர்கள் ஓடிப்போக வேண்டியிருக்கும் என்று அவர் சொன்னார் என்றால் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி அது உபத்திரவ காலத்தின் மத்தியில் நடக்கிற சம்பவமான தானியேலின் தீர்க்க தரிசன நிறைவேறுதலின் போதுதான். அதாவது சொல்லப்பட்டிருக்கிற மத்தேயு 24:15 பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் என்றும் அதை பார்த்தவுடனே மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்றும் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக கூறினார். அருமையானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், தேவனின் கோபாக்கினை அந்த உபத்திரவ காலமாகிய அந்த 7 வருடத்திலே இந்த உலகத்திலே இருக்கும். அதிலே 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 2 தீர்க்கதரிசிகளை பற்றி நாம் பரிசுத்த ஆவியார் மூலமாக வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்டோம். அநேக நினைக்கலாம், 2ஆம் வருகையை பற்றி ஏன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? அருமையானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியாருக்கு நான் நன்றி உள்ளவர்களாக இருப்போமா? ஜெபிப்போம். நல்ல தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மிடம் வருகிறோம். எங்களுக்கு உலகத்தின் முடிவும் இயேசுவின் 2ஆம் வருகையும் பற்றி இந்த தொடர் போதனையிலே எங்களோடு பேசுகிறபடியால் நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை வேதத்தின் ஆதாரத்தின்படி எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று கற்றுக்கொண்ட பாடத்தையும் நாங்கள் மனதிலே வைத்து அதற்கு தயாராகத்தக்கதாக ஆண்டவரே, அல்லது பிறருக்கு நாங்கள் போதிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக நாங்கள் இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கே, இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
ஆசீர்வதிக்கிறோம்.